இன்னைக்கு நாங்க சொல்ல போறது கதை இல்ல நிஜம். இந்த இனிய மாலை வேளையில் வாசிப்பு இயக்கத்தின் சார்பாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு 4 சாதனை படைத்த பெண்களை பத்தி பேச போறாங்க. அதுல முதலாக துர்கா தேவி சாகாஜாவை பத்தி பேச போறாங்க. சாகாஜாவேன்றது உங்களுக்கு தெரியாத ஒரு பெண்ணா இருக்கும். அவங்கள பத்தி தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். 1804ஆம் ஆண்டு வட அமெரிக்கால லூசியானா என்ற பகுதியை அளக்கணும்னு அந்த ஊர் மக்கள்லாம் இது முடிவு செஞ்சாங்க. அந்த பொறுப்பை 2 பேர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தவர் லூயி, இன்னொருத்தவர் கிளார்க். அது லூசியானான்ற பகுதி ரொம்ப பெருசா இருக்கறனால நம்ம சாகாஜாவை வழிகாட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம அந்த வழிகாட்ட கூப்பிடும் போதே அவங்க 2 மாச குழந்தையோட வந்தாங்க. அந்த குழுவிலேயே 31 ஆண்கள், அவங்க மட்டும்தான் பெண். அந்த பயணம் மிசிசிப்பி ஆறுல இருந்து தொடங்குது. ஒரு கட்டத்துல உணவெல்லாம் தீர்ந்துடுச்சு. அந்த காடு ரொம்ப பெருசுன்றதுனால சில விஷ பூச்சிகள், பழங்கள்லாம் இருக்கும். சாகாஜாவேதா இதை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும், இதை சாப்பிடுங்க, நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இடையில ஒரு ஆறு வருது. அந்த ஆற்றை கடக்கணும்னு அவங்க எல்லாரும் கப்பல்ல ஏறி போறாங்க. திடீர்னு பலமான ஒரு காத்து வீசுது. அந்த காத்துல மக்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அவங்க வச்சிருந்த உணவு, குறிப்புகள், ஆயுதங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள விழுந்துருது. சாகாஜாவை ஒரு ஆளா மீட்டு அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தி மீட்டு எடுத்தாங்க. ஒரு வழியா அந்த லூசியானா என்ற பகுதியையும் அளந்து முடிச்சாங்க. இந்த சேவையை பாராட்டி அமெரிக்க அரசாங்கம் தபால் தலையை வெளியிட்டது. இப்ப சாகாஜாவை பத்தி சொன்னாங்க. அடுத்ததாக என் ஃப்ரெண்ட் அனாமிகா ரேச்சல் கார்சனை பத்தி சொல்ல போறாங்க. 1962ல அமெரிக்காவில் மிகப்பெரிய பரபரப்பு நடந்தது. அந்த பரபரப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு புத்தகம், அந்த புத்தக பேரு சைலண்ட் ஸ்பிரிங், மௌன வசந்தம். அந்த புத்தகத்தை எழுதினவங்க ரேச்சல் கார்சன். அந்த புத்தகத்துக்குள்ள அமைதியான மௌன வசந்தம் ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த வழக்கமான ராபின் பருவம் அன்னைக்கு வரவே இல்லை. அதுக்கு காரணம் வரவே இல்லை. கடற்கரையில மீன்கள்னா செத்து கிடந்துச்சு. பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே செத்து கிடந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா விவசாயத்துல பயன்படுத்துற பூச்சிகளை கொல்ல DDT மருந்து தான் காரணம். விமானத்துல இருந்து தூவப்பட்டாங்க கீழே பறவைகள், விலங்குகள் அழிய DDT மருந்து தான் காரணமாச்சு. ரேச்சல் கார்சன் ஆதாரத்துடன் நிரூபித்தாங்க. அமெரிக்க அரசு கவனிச்சிச்சு. உலக நாடு எங்க எல்லா இடத்துலையும் பரவுச்சு. ரேச்சல் கார்சன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார். நன்றி. இப்போ ரேச்சல் கார்சனை பத்தி பேசினாங்க. அடுத்ததாக என் ஃப்ரெண்டு தாரணி ரோசா பார்க்ஸ் பத்தி பேச போறாங்க. 1955ஆம் ஆண்டுல ஒரு சட்டம் இருந்துச்சு. அது என்ன சட்டம்னா, கருப்பர்களுக்கு ஒரு சட்டம், வெள்ளையர்களுக்கு ஒரு சட்டம். கருப்பர்கள் பேருந்துல ஏறினா முன்வழியில் ஏறி பின்னாடி சீட்ல உட்காரணும். வெள்ளையர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ரோசா பார்க்ஸ் ஒரு தையல்காரர். அவர் பேருந்துக்கு நிற்கிறாரு. பேருந்து வருது, அவர் சீட்ல உட்கார்றாரு. வெள்ளையர்கள் எந்திரிக்க சொல்றாங்க. அவரை எந்திரிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. அவரை பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. அதனால கருப்பர்கள் ஒரு சட்டம் போடுறாங்க. நம்ம எந்த வாகனத்திலையும் அடக்காம எங்க போனாலுமே நம்ம நடந்தே போகணும்னு சொல்றாங்க. 381 நாள் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல தீர்ப்பு வருதா, ரோசா பார்க்ஸ் தப்பு செய்யல, நல்லதுதான் செஞ்சிருக்காரு, பேருந்துல நிற வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு தடை செஞ்சுட்டாங்க. இதே விஷயம் நம்ம நாட்டிலேயே நடந்திருக்கு. மகாத்மா காந்தியடிகள் ட்ரெயின்ல போகும்போது 1ஆவது வகுப்புல போகும்போது வெள்ளையர்கள் அவர் பெட்டியையும் அவரே வெளியே தள்ளி விட்டாங்க. இந்த கதையில எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. தேங்க்யூ. நிறவேறிய தடுத்தாங்க. இது மனிதர்கள் நம்ம எப்பொழுதுமே நிறவேறி, மதவெறி, மொழிவெறி இதெல்லாம் இல்லாம ஒற்றுமையா வாழணும். அடுத்ததாக என் ஃப்ரெண்ட் ஆனந்தி மேரி கியூரிய பத்தி பேச போறாங்க.
உலகத்திலே மிகப்பெரிய விருது எதுன்னு தெரியுமா? நோபல் பரிசு. அதை 2 முறை வாங்கின ஒரே பெண் யாரு? மேரி கியூரி. அவங்கள பத்தி தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். 1876 நவம்பர் 7 போலந்துன்ற நாட்டுல பிறந்தாங்க. மேரி கியூரி அறிவியல்ல ஆர்வம் நிறைய கொண்டிருந்தாங்க. பிரான்ஸுக்கு படிக்க போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு திருமணம் ஆகுது. 2 குழந்தை பிறக்குது. அவங்க கணவரோட சேர்ந்து ஆய்வகத்துல ஆய்வு செய்யறாங்க. பொலினியம்ன்ற தனிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவதா வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்குறாங்க. யுரேனியம் தனிமத்துல இருந்து ரேடியம் தனிமத்தை பிரிச்சாங்க. 2வதா வேதியியலுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. இதனால கதிரியக்க பாதிப்புனால அவங்க இறந்தாங்க. இவ்வளவு பாடுபட்ட அறிவியலை கண்டுபிடிச்ச மேரி கியூரிக்கு போலந்துன்ற நாட்டுல படிக்க விடாம வாக்குனாங்க. அதனாலதான் பிரான்ஸுக்கு போய் படிச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அதுல படிச்சாங்க. மீதி காலேஜ் ஃபீஸ் போகத்தான் அந்த காசை வச்சு சாப்பிட்டாங்க. தேங்க்யூ. இந்த முறை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் 4 சாதனை படைத்த பெண்களை பத்தி பேசினாங்க. அடுத்த முறையும் வேற 4